நான் பேசுறது கேட்குங்களா? ஆழமா கவனிக்கணும். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ஏவிரானிக் ட்ரோன் கம்பெனி டீம் பைலட் முன்னில் இருக்காரு. ஆக்சுவலா அவர் எங்க நீலகிரி கஸ்டமர் பிரகாஷ் இருக்காரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய நியூ லான்ச் ப்ராடக்ட் ஏவி ஸ்ப்ரே 10 லிட்டர் அக்ரிகல்ச்சர் 10 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற டேங்க் கொண்ட ஒரு அக்ரிகல்ச்சருக்கான யூஸ் பண்ற ஸ்ப்ரேயிங்கான ட்ரோன் இது. ஸோ எங்ககிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் பீப்புளுக்கு நான் ஒரு பெஸ்ட் டெக்னாலஜி தான் கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ எங்ககிட்ட வந்து நிறைய ட்ரோன்ஸ் இருந்தாலும் நிறைய கேட்டகரி ஆஃப் ட்ரோன்ஸ் இருந்தாலுமே இப்போ எங்களுக்கு 10 லிட்டர் ட்ரோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லீடிங் ப்ராடக்ட். இந்த 10 லிட்டர் என்ன பெரிய அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு பேக்கில் கேரி பண்ணிட்டு போகலாம். இது நாங்கள் வந்து ஃபோல்டு பண்ணும்போது பார்ப்பீங்க பேக் அந்த பக்கத்துக்கு ஒரு பேக்கில் வச்சு ஒரு பர்சனே கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ட்ரோனு. அது மட்டும் இல்லாமல் இதோட எண்டுரன்ஸ் அதிகம். அதாவது ஒரு செட் பேட்டரிக்கு எத்தனை ஏக்கர் ஸ்ப்ரே பண்ணுறதுன்றது ரொம்ப அதிகம். ஒரு 60% கம்பேர்ட் டு அதர் ட்ரோன்ஸோட அது அதிகம். ஸோ இப்போ என்னன்னா ஒரு ஃபார்வர்ட் ஃபீல்டுக்கு வந்து ட்ரோன் டிப்ளாய் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு காரில் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே கூட ஆவரேஜ் ட்ரோன் எப்படி இருக்குன்னா ஒரு காரில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நிறைய மல்டிபிள் சிஸ்டம் ஆஃப் பேட்டரி ஜென்ரேட்டர் கூட ஒரு ஹெல்பர் இது எல்லாமே எடுத்துகிட்டு போகும்போது என்னன்னா ஆப்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கேபெக்ஸ் ஆபெக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதிகமாகுது. ஸோ இதெல்லாமே கவுண்டர் பண்ணுற மாதிரி தான் இந்த ட்ரோன். ஃபர்ஸ்ட் காரில் எடுத்துகிட்டு போகிறேன் பைக்கிடும் போது அந்த மலை வரைக்கும் ஒரு ட்ரோன் போய் சேரும் ரொம்ப ஈஸியாக. வரப்பில் கூட எடுத்துகிட்டு போகிறான் ஒரு 2 வீலரில் டிவிஎஸ் 50ல ஏதோ ஒரு என்ன வண்டி கிடைக்குதோ அந்த வண்டியில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ட்ரோனு. என்டூரன்ஸ் வந்து 2 மடங்கு அதிகமாக இருக்கிறதுனால பேட்டரியோட செலவு பாதியாக குறையுது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது இல்லாமல் அந்த லிமிடெட் செட்ஸ்னா பேட்டரிக்கு வந்து ஜென்ரேட்டர் தேவையில்லை. ஸோ வந்து கார் வேணாம் ஜென்ரேட்டர் வாங்க வேணாம் பேட்டரி செலவு குறையுதுன்னும் போது ஒரே ஆளே ஆப்ரேட் பண்ணலாம். இதனால கூட ஹெல்ப்பரும் தேவையில்லை. அப்போ இவ்வளோ காஸ்ட் சேவிங்ஸ் இருக்கு இந்த ட்ரோனில். சரி இப்போ இந்த ட்ரோன் வந்து இவ்வளோ காம்பேக்டாக பண்ணனால ஏதாவது டெக்னிக்கலாக ஏதாவது குறைச்சிருக்கோம்னா எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இந்த ட்ரோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்பேர்ட் டு அதர் ட்ரோன் வந்து ஒரு 53% டயமீட்டரில் சின்ன காம்பேக்ட்னஸ் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஒரு ஆஃப் அன் அப்புறமா நான் கழட்டி காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 30 minutes தான் ஆகும். டேங்க் வந்து டிட்டாச்சபிள். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கிராப் ப்ரொடெக்ஷன் கம்பவுண்டியம்ல இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் அந்த ட்ரேசஸ் ஒரு பிடி சைடு அப்புறம் ஒரு பெஸ்டிசைடு அப்புறம் ஒரு பயோ இன்புட் இதெல்லாம் ஒரே டேங்க்ல நம்ம ஸ்ப்ரே பண்ணா ஒன்று இன்னொரு ட்ரேசஸை வந்து அது வந்து அர்த்தம் இல்லாமல் ஆகிடும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டர் பண்ற மாதிரி ஒரு டேங்கே மாத்திக்கலாம். அது டேங்க் ரொம்ப சீப்பான ஒரு மெட்டீரியல் தான். ஆனா இது மற்ற கம்பேரிட்டிவ் மற்ற ட்ரோன்ஸ்ல வந்து இருக்காது. ஒரு ஃபார்மே வந்து ஈஸியா இருக்காது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோனை வந்து இந்த ஆப்ஷனல் சொல்லுவோம். இப்போ இதுல வந்து ஃபிளாட் ஃபேன் நாசல் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி சென்ட்ரிஃபிகல் நாசல் அந்த நாசல் போடலாம். இல்லைன்னா ஸ்ப்ரெட்டர் வித் டேங்க் இந்த அட்டாச்மெண்ட் போடலாம். இதெல்லாம் எதுக்குன்னா லிக்விட் மட்டும் இல்லாம லிக்விட்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேடி வெஜிடபிள்ஸ்க்கு வந்து இது அதே சுகர் கேன் மைட்ஸ் மாதிரி டெட் ஸ்கிராப்புக்கு வந்து சென்ட்ரிஃபிகல் நாசல் அதிலே வந்து சாலிட் ஃபர்டிலைசர் அப்ளிகேஷன் வந்து ஸ்ப்ரெட்டர் வித் டேங்க் இந்த மாதிரி ஆப்ஷனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் இது எல்லாமே நம்ம வந்து டைப் சர்டிஃபிகேட்ல கொண்டு வந்துருக்கோம். டைப் சர்டிஃபிகேஷன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணும்போதே இந்த மாதிரி தான் இந்த ட்ரோன்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ மெயினாக வந்து நீங்கள் ஒரு சஜஸ்ட் பண்ணுறீங்க எப்படி வந்து சிட்டியாட்டோட ப்ராடக்ட்ஸை வந்து ஒரு ஸ்ட்ராங் நாலேஜாக நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இந்த ட்ரோனை வந்து ஃபார்மருக்கு சஜஸ்ட் பண்ணும் போது அவருக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. நாசில் வேரியேஷன் பண்ணலாம், ஆப்ஷனல் ஸ்ப்ரெட்டர் டேங்கே மாற்றலாம், ட்ரோன் எடுத்துகிட்டு போகிறது ஈஸி, என்டூரன்ஸ் அதிகம், காம்பேக்ட் தூக்கிட்டு போகிறது காம்பேக்ட். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கான இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் எங்கள் கஸ்டமர் இல்லையா, இவர் ஒரு நீலகிரிக்கு சர்வீஸ் ப்ரொவைடர்னா இவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர் டேக்கு மேக்ஸிமம் ஏரியா கவர் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு இருக்க லார்ஜ் கஸ்டமர் பேஸை இந்த ட்ரோனால ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஏன்னா எதுக்கு ட்ரோன்ல பண்ணணுன்றது அது அடுத்த கட்ட அட்வான்டேஜஸ். நீங்க ட்ரோன் ஸ்ப்ரேயிங் வரும்போது வாட்டர் கன்சப்ஷன் குறையும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற கெமிக்கல் வந்து எஃபெக்டிவாக பிளான்ட்டுக்கு போய் சேரும். ஏன்னா மேனுவலாக பண்ணும்போது அந்த எஃபெக்டிவ்னஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் 2 டேங்க்ல இருக்கிற அந்த ஒரு சுற்றுறுப்பு அடுத்தடுத்து போகும்போது மேனுவல் லேபருக்கு டயர்ட்னஸ்னாலையும் அந்த ஃபெட்டிக்ஸ்னாலையும் அவங்களால அந்த எஃபெக்டிவ்னஸ்லாம் கொண்டுட்டு போய் கிராப்புக்கு சேர்க்க முடியாது. ஆனால் ட்ரோன் அப்படி இல்லை, இட்ஸ் மெக்கானிக்கல் டிவைஸ். எப்படி வந்து மாட்டில் உழவு ஓட்டிட்டு இருந்தது இன்னைக்கு டிராக்டர்லையும் மாடு வச்சு ஏற்ற இறைச்சது இன்னைக்கு ட்ரிப் இரிகேஷன் ஸ்ப்ரிங்க்லர்லையும் ஆட்டோமேஷன் ஆயிருக்கோ. இன்னமும் ஆட்டோமேஷன் ஆகாதது ஸ்ப்ரேயிங் மட்டும்தான். ஸோ ஸ்ப்ரேயிங்கோட ஆட்டோமேஷன் தான் இது. சரி இது வெறும் எஃபெக்டிவ்னஸ் ஆட்டோமேஷன் தாண்டி ஹெல்த் இஷ்யூஸ் மேனுவலாக பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அவங்க நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் கோத்ரூ பண்ணுறாங்க, அசாடஸான விஷயங்களை சந்திக்கிறாங்க. ஃபீல்டில் நிறையா வந்து அன்சர்டனிட்டிஸ் நடக்கும், நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாத விஷயங்கள் நடக்கும்.
அது தவிர்க்கவும் முடியாது. ஆனா ஒரு ட்ரோன் போது நீங்க ரொம்ப சேஃப் பிளேஸ்ல ஒரு 200-300 மீட்டர்ல ஒரு ஒரு வரப்பு மாதிரி ஒரு ரைஸ்டு ஏரியாவில் நின்று நீங்க ஆப்ரேட் பண்ணுவீங்க. அப்போ வந்து ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில அன்சர்டனிட்டிஸ் எல்லாமே நீங்க வந்து தவிர்க்கலாம். ஹெல்த் வைஸும் ட்ரோன் ஸ்ப்ரேங்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா ட்ரோன்ல இருக்கக்கூடிய ட்ரோன்ல இருக்கக்கூடிய சொல்லியிருக்கேன். இதை தவிர்த்து இந்த ட்ரோன்ல ஒரு சில இப்போ இங்க இருக்குங்களா, இது பேர் அப்டக்கல் அவாய்டன்ஸ் ரேடார். இது என்னன்னா இப்போ ட்ரோன் ஃப்ளை ஆகும்போது எதிர்க்க ஒரு அப்டக்கல், ஒரு மரமோ இல்லை ஏதோ ஒரு அப்டக்கல் இருக்கு, கரண்ட் கம்பமோ இருக்குன்னா அதை டிடெக்ட் பண்ணி ட்ரோன் ஆட்டோமேட்டிக்காக நிற்கும். ஏன்னா இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது ஒரு என்ன சொல்றதுன்னா அங்கே தூரத்தில் இருக்கும்போது எவ்வளோ கிட்ட இருக்குன்னு தெரியாது. அந்த ஒரு என்ன சொல்றதுன்னா அது ஒரு ஆமா அந்த ஒரு நமக்கு தெரியாது. அந்த டிஸ்டன்ஸ் வந்து கிட்ட இருக்கா தூரம் இருக்கான்னு தெரியாதப்போ இந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி போகாது. எவ்வளோனா ஒரு 6 மீட்டர் 5 மீட்டர் இடைவெளி விட்டே நிற்கும். அப்படின்னும் போது ட்ரோன் ரொம்ப சேஃபானது. அடுத்து கீழே டெரைன் சென்சார்னு ஒன்று இருக்கும். அது என்ன, இப்போ நீங்கள் நிறைய மலை சார்ந்த இடங்கள்ல இருப்பீங்க, அங்கே அன்இவன் டெரைன் இருக்கும். அந்த டெரைன்லாம் ஆட்டோமேட்டிக்காக ட்ரோன் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் இருக்குது. அடுத்து இந்த ஜிபிஎஸ் சொல்லியிருந்தாங்களா, அது வந்து இயர் 4ன்ட்டு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஜிபிஎஸோட 2 மடங்கு துல்லியமாக பறக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பருத்திக்காக ஒரு களைக்கொல்லி சஜஸ்ட் பண்ணியிருப்பீங்க, பக்கத்து வயலில் நெல் நட்டுருப்பாங்க, பருத்திக்கு அடித்த களைக்கொல்லி நெல்லை பாதிச்சுது அப்படின்ற பிரச்சனை வராமல் இருக்கும். அந்த அக்யூரேசிக்காக நம்ம தர ஒரு ஒரு சென்சார். இதை தவிர்த்து இதில் வந்து வாட்டர் லெவல் மீட்டர், வாட்டர் ஃப்ளோ மீட்டர், எவ்வளோ வாட்டர் கன்சியூம் ஆயிருக்கு, எவ்வளோ ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க, எத்தனை இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் மானிட்டர் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு சிஸ்டமில் ஒரு ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு இந்த ட்ரோன் எங்கே பறந்துட்டு இருக்கு, எத்தனை ஏக்கர் ஃப்ளை ஆகிருக்கு, எவ்வளோ லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேன் பி மானிட்டர் ரிமோட்லி. ஸோ இது எல்லாமே இந்த ட்ரோனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நாட் ஓன்லி இது கேபெக்ஸில், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ஆப்ரேஷன் எக்ஸ்பெண்டிச்சரில் கம்மின்னு மட்டும் கிடையாது, ஃபீச்சர்ஸ் இருக்குது, கம்பேரிட்டிவ்லி காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் இருக்குது. அதையும் தாண்டி பேசிக் சேஃப்டி. இப்போ வந்து ட்ரோன் ஃப்ளை ஆகிட்டே இருக்குது, பேட்ரி வந்து ஃபுல்லாகவே உறிஞ்சிட்டாங்க, நல்லா ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டாங்க, அப்போ ட்ரோன் பொட்டுன்னு விழுந்துருமா? அப்படிலாம் விழாது. அதுக்குன்னு ஒரு லெவல் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட லெவல் ரீச் ஆகிடுச்சுன்னா ஆர்டிஎல் ஆகும், ரிட்டர்ன் டு லான்ச்னுவாங்க. எங்கேருந்து ட்ரோன் டேக் ஆஃப் ஆச்சோ அந்த இடத்துக்கே ஆர்டிஎல் ஆகிடும். வெறும் பேட்ரி மட்டும்தான் கிடையாது, ட்ரோனுக்கும் இந்த அவர் கையில் இருக்கிற அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மீட்டர். இந்த டிரான்ஸ்மீட்டருக்கும் அதாவது ரிமோட் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. இந்த ரிமோட் கண்ட்ரோலுக்கும் ட்ரோனுக்கும் சிக்னல் லாஸ் ஆனாலோ இல்லைன்னா டேங்க் எம்டி ஆனாலோ ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிஎல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் நம்ம வந்து இதை இன்னும் பெட்டர் பண்ணலாம்னு சொல்லி இந்த ட்ரோன் பெட்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் இதை லான்ச் பண்ணும்போது 10ஓட 11 இருக்க விரும்பல. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? சரி.